ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிளவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்பட்டு வந்த நேரத்தில் தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி பறிபோகுமா அப்படின்ற ஒரு சூழலும் நிலவி வருகிறதுங்க. 2 பங்கு இருந்தாலும் தப்பவே முடியாது அப்படின்னு சட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டின் காரணமாக சொல்லப்பட்டு வருகிறது. அதிமுகவில் அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல் எதற்காக நடக்கிறது, அதனுடைய பின்னணி நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்னைக்கு பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பல வகையில் பலன்களாகவே இருக்கும். ஸோ ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காங்க இன்னைக்கு. அதே நேரம் அதிமுகவில் இருந்த உட்கட்சி மோதலும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். எடப்பாடியினுடைய எச்சரிக்கையை மீறி 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்காங்க. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை பாயும்? ஒருவேளை 2 பங்கு ஆதரவு இருந்தால் தப்பிக்க முடியுமா என்பது குறித்து நாம பார்க்கலாம். தமிழக அரசியலில் நேற்று மே 12ஆம் தேதி நடந்த அதிரடி திருப்பம் கோட்டை வட்டாரத்தையே அதிர வைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை எதிர்த்து எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் விஜயின் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவே அறிவித்திருந்தாங்க. கூடவே என்டிஏ கூட்டணியில் இருந்தும் வெளியேறுவதாக பகிரங்கமாகவே அறிவித்திருந்தாங்க. அதே போல இன்று நடந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலையும் கூட அதிமுக எம்எல்ஏக்கள் 2 பிரிவுகளாகவே பிரிந்து வாக்களித்திருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு, அதாவது விஜய் அரசுக்கு எதிராக 22 எம்எல்ஏக்கள் வாக்களித்திருந்தாங்க. அதே நேரம் ஆதரவாக எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பில் 25 பேர் வாக்களித்திருந்தாங்க. இப்போது பலருக்கும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, இந்த எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே தகுதி நீக்கம் செய்யப்படுவார்களா? ஒருவேளை 2 பங்கு மெஜாரிட்டி இருந்ததால் அவர்கள் எஸ்கேப் ஆகியிருப்பார்களா என்பதுதான். இந்திய அரசியலில் குதிரை பேரம் மற்றும் கட்சி தாவல்களை தடுக்கவே 1985 அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணை கொண்டு வரப்பட்டது. 1967 ஹரியானாவைச் சேர்ந்த காயா லால் என்ற எம்எல்ஏ 15 நாட்களில் 3 முறை கட்சி மாறியதால் வந்த ஆயாராம் கயாராம், அதாவது ராம் வருகிறார் ராம் போகிறார் என்ற கிண்டல் வாசகமே இந்த சட்டத்திற்கு அடித்தளம். அதிமுகவை பொறுத்தவரை ஒரு பக்கம் தங்களை அங்கீகரிக்க கோரி இபிஎஸ் கடிதம் கொடுக்க, வேலுமணி தரப்பு மறுபுறம் கடிதம் கொடுத்துள்ளது. இரு தரப்புமே இப்படி மாறி மாறி சொல்லி வருகிறது. ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது? 1986ஆம் ஆண்டு விதிகளின்படி அரசியல் கட்சி யாரை தலைவராக நியமிக்கிறதோ அவரை தான் சபாநாயகர் அங்கீகரிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் சுபாஷ் தேசாய் மற்றும் மகாராஷ்டிரா ஆளுநர் தீர்ப்பின்படி சபாநாயகர் ஒரு கட்சியின் பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் விருப்பத்தை விட அந்த கட்சியின் முடிவிற்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதிமுகவின் சட்ட விதிப்படி பொதுச் செயலாளரான எடப்பாடிக்கு தான் அந்த அதிகாரமும் உள்ளது. எனவே இபிஎஸ் நியமிக்கும் கொறடாவை சபாநாயகர் அங்கீகரிக்க வேண்டியிருக்கும். இதுதான் பலரும் தவறாக புரிந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். 10வது அட்டவணையின் 4வது பிரிவின்படி ஒரு கட்சியின் 2 பங்கு எம்எல்ஏக்கள் பிரிந்து சென்றால் மட்டும் தகுதி நீக்கத்தில் இருந்து தப்ப முடியாது. அதற்கு 2 நிபந்தனைகளும் இருக்கின்றன. முதல்ல, அதிமுக என்ற அரசியல் கட்சி முறைப்படி தாவேகாவுடன் இணைய வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் இதை பதிவு செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த 2 பங்கு என்ற விதி செல்லுபடியாகும். எம்எல்ஏக்களின் ஒப்புதல், அந்த இணைப்பை 2 பங்கு எம்எல்ஏக்கள் ஏற்க வேண்டும். அதாவது அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் தாவேகாவுடன் இணைந்தால் மட்டுமே இந்த விதி செல்லுபடியாகும். வெறும் எம்எல்ஏக்கள் மட்டும் பிரிந்து சென்று ஆதரவு அளிப்பது கட்சி தாவல் ஆகவே கருதப்படும் என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். வேலுமணி தரப்பு நேற்று செய்தியாளர்களை சந்தித்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். இதேபோல சொல்வதன் மூலமாகவே அவர்கள் தன்னிச்சையாக தங்கள் உறுப்பினர் தகுதியை துறந்துவிட்டதாக சட்டம் கருதும். இதற்கு முறைப்படி ராஜினாமா கடிதம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என ரவி எஸ் நாயக் விசஸ் இந்திய யூனியன்
வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே நேரம் வேலுமணி தரப்பு விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தால் தானாக அவர்களின் எம்எல்ஏ பதவி காலியாகாது. கட்சி தலைமை இது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இருப்பினும் அதிமுக ஏற்கனவே தொடர் தோல்விகளால் பலவீனமாகவே உள்ளது. நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் உள்ளனர். எனவே எடப்பாடி தரப்பு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமா என்பது கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியல்களும் சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு திருப்பங்களை ஏற்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் திரண்டும் இருக்காங்க. திமுகவுடன் கூட்டணி அமைத்து முதலமைச்சராக எடப்பாடி முயற்சி செய்ததாக சி.வி. சண்முகமும் சொல்லியிருக்கார். நம்பிக்கை வாக்கெடுத்ததில் வேலுமணி அணி தாவேகாவுக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமி அணி எதிராகவும் வாக்களித்திருக்காங்க. வேலுமணி சி.வி. சண்முகம் மீது எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனங்களை வைத்திருந்தார். திமுகவுடன் பேசவில்லை என்றும் அவர் கூறினார். இதற்கு சி.வி. சண்முகமும் உணர்ச்சி வசப்பட்டு ஆக்ரோஷமாகவே பதிலளித்திருக்கார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பதவி ஆசைக்காக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். யாருக்கு பதவி ஆசை என்பதை அவர் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். அவருக்கும் பிள்ளை இருக்கிறது, எனக்கும் பிள்ளை இருக்கிறான். முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே மகன், எனக்கு ஒரே மகன், ஒரே மகள் உள்ளனர். என் பிள்ளைகளை நான் அழைத்து வருகிறேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அழைத்து வாருங்கள். என் பிள்ளைகள் தலையின் சத்தியம் செய்து சொல்கிறேன். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்து வெற்றி பெற்று சான்றிதழ் வழங்கினேன். அன்றைய தினம் மாலை 6:30 மணிக்கு சென்னை கிளம்பிவிட்டேன். 7:30 மணிக்கு செங்கல்பட்டு தாண்டுவதற்குள் திமுகவில் இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எனக்கு அழைத்தனர். யார் என்று கேட்காதீர்கள், சொல்ல மாட்டேன். நம்பர் தெரியாமல் எடுத்துவிட்டேன். இவர்கள் எதற்கு எனக்கு அழைத்தனர் என்று யோசித்தேன். ஒரு முன்னாள் அமைச்சர் பார்த்து நல்ல பதவியாக வாங்கிட்டு வாங்க என்றார். இன்னொரு முன்னாள் அமைச்சர் அழைத்த போது என்ன 5 வருடங்களாக கூப்பிடாமல் இப்போது அழைத்துள்ளீர்கள் என கேட்டேன். எல்லாம் நல்லபடியாக செல்கிறது என்று சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாங்களே தேர்தல் தோல்வி வருத்தத்தில் இருந்ததால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அன்று சென்னை வந்துட்டோம். அடுத்த நாள் காலை பொதுச் செயலாளர் எல்லோரையும் அழைத்தார். நாம் ஆட்சி அமைக்கின்றோம். திமுக நமக்கு வெளியில் இருந்து ஆதரவு தருகிறது. டெல்லியில் பேசிவிட்டோம். திமுக ஆட்சியில் பங்கெடுக்கவில்லை. கூட்டணியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே அமைச்சர் பதவி கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். நமக்கும் ஒரு 25 அமைச்சர் பதவி கிடைக்கும். இந்த இயக்கம் ஆரம்பித்ததே திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். தீய சக்தி திமுகவை அழிப்பதற்காக உருவான கட்சி. இந்த இயக்கத்தில் எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர், பொதுச் செயலாளர் பதவி அனுபவித்துள்ளார். கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே 2 தலைமுறையாக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது திமுகவை எதிர்ப்பது எப்படி நியாயமாக இருக்கும் என கேட்டேன். மனசாட்சி வேண்டாமா? மக்களும் தொண்டர்களும் எப்படி ஏற்பார்கள்? மனைவியே விஷம் வைத்து விடுவார், பிள்ளைகள் காரி துப்புவார்கள் என்று சொல்லி மறுத்துவிட்டோம் என்று அவர் கூறியிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்பட்டு வருகிறது.